அனைவருக்கும் சற்று முடிய இருக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் மீண்டுமா சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழை, மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் விட போகிறாங்க அப்படிதான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அடிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்று உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக 4 நாட்களுக்கு பிறகு இன்று மழை நின்றதால ஒரு சூரிய பிரவேசம் இருந்ததாக சொல்றாங்க. குறிப்பாக சென்னை மக்கள் வெயிலை இன்று பார்த்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்தது. டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கொட்டி தீர்த்த கனமழை 30ஆம் தேதி முதல் வட தமிழகத்துல பெய்தது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மட்டுமின்றி ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் 3 நாட்கள் பலத்த மழையாக பெய்தது சொல்றாங்க. இந்த நிலையில 4 நாட்களுக்கு பிறகு இன்று மழை நின்றதால ஒரு சூரிய பிரவேசம் இருந்ததாக சொல்றாங்க. குறிப்பாக சென்னை மக்கள் வெயிலை வந்து இன்று பார்த்ததால மேலும் மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதனுடைய சென்னையில தற்போது பல்வேறு இடங்கள்ல மீண்டும் மழை பெய்ய தொடங்கியதாக சொல்றாங்க. குறிப்பாக இன்னும் கடந்த 4 நாட்கள்ல அதிகமான மழை பெய்து வந்த நிலையில தற்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் அநேக இடத்துலையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க. குறிப்பாக இன்னும் 3 நாட்களுக்கு மழை வந்து ஒரு சில இடத்துல ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. குறிப்பாக நம்மளோட சேனலுக்கு இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.